ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வரதுக்கான எபிசோடில் நம்ம சோழன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிலா நிரூபிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக எங்களை மன்னிச்சிடுங்க, உன்னோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்குது, என்னால் வேறு எதுவும் பண்ண முடியல, ஏன்னா நான் உன்னை அடிச்சிட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மன்னிப்பு கேட்டு சோழனையும் ஃபேமிலியும் ரிட்டன் அனுப்பி விடுறாங்க. சோழன் இருந்துட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேரனும் நம்பிக்கை இல்லாமல் ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணேன், நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்த பொண்ணை இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போட்டு சோழனை அடிச்சது. அதுக்கடுத்ததாக பாண்டியை கேட்டபோது பாண்டி இருந்துட்டு உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீயெல்லாம் அடங்கவே மாட்டியான்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் திட்டினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாப்படி. அதுக்கு தான் நிலா இருந்துட்டு சோழனுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சேரனும் பாண்டியும் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்து சோழனை நம்பாமல் போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கில்ட்டியாக வருத்தப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.